தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. விஸ்வ இந்து பரிஷத் மாநில தலைவர் கோபால் ஜி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் சக்தி சேனா மகளிர் அமைப்பின் சேலம் மாவட்ட மாநாடு 4 ரோடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாநில தலைவர் கோபால் ஜி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் துணைத் தலைவர் கிரிஜா சேஷாத்ரி, மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு பல விதத்தில் அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு மேலே தினம் குடி என்ற பழக்கத்துக்கு அடிமையாகி அதனால் பெண்களுக்கு மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, குடும்பங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் மாற்று மதத்தினர் பெண்களை குறிவைத்து இந்த சூழ்நிலைகள் அவர்களோட பொருளாதார சூழ்நிலைகளும் சரி, அவங்களோட பாதிப்புகளையும் மனசில் வச்சு இவங்களை மதமாற்றத்தில் ஈடுபடுறதுக்கான காரியங்களில் ஈடுபட்டுருக்கிறாங்க. பெண்கள் அதே போல் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, கலாச்சார ரீதியாக அவங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து அந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் ஈடுபாடோடு ஈடுபடுத்தி, நம்ம இந்து கலாச்சாரம் தமிழர் கலாச்சாரம் வேறு வேறு கிடையாது, 2 ஒன்று தான். அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வாழையடி வாழியாக பெண்கள் தான் வம்சத்தை விருத்தி செய்து அடுத்த தலைமுறைக்கான குழந்தைகளுக்கான ஆன்மீக பயிற்சிகளும் நமக்கு உள்ள திருவிழாக்கள் எப்படி செய்வதிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போக வேண்டியது அவங்க பொறுப்பு. அதை எடுத்து செய்கிற வேலையில் பெண்களுக்கான பயிற்சி வகுப்புகளை நடத்திருக்கிறோம்.